தாவீதின் திறவுகோலை தோளில் மேல் வைத்து, தாவீதின் திறவுகோலை தோளின் மேல் வைத்து, என் வாசல்கள் எப்பத்தா திறக்கப்படுவதாக, எப்பத்தா திறக்கப்படுவதாக. கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. முதலாவது நம்முடைய வாயை திறங்க. நம்முடைய வாயை திறக்க பழகி கொள்ளுவோம். முதலாவது நம்முடைய இருதயத்தை திறக்க பழகி கொள்ளுவோம். நம்முடைய ஆவிக்குரிய காதுகளை திறக்க பழகி கொள்ளுவோம். ஆவிக்குரிய கண்களை திறக்க பழகி கொள்ளுவோம். சத்தத்தை உயர்த்தி அந்த நாவிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துங்க. எப்பத்தான்னு சொல்லி சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இப்பொழுது எல்லாம் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களும் எடுத்து கொடுப்பேன்னு சொன்னீங்கப்பா. சில பேருடைய பேங்க் வந்து ஓவர் டிராஃப்ட்ல போய் கொண்டிருக்குது. சில பேருடைய பேங்க் வந்து மைனஸ்ல போய் கொண்டிருக்குது. சில பேருடைய பேங்க் வந்து கிரெடிட்ல போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்ற, நீ வாயை திறந்து சொல்லு, எப்பத்தா சாதிகளுக்கு கடன் கொடுக்க, கடன் வாங்காத செய்ய சர்வ வல்லவரை ஆராதிக்கிறேனே. பாடுவதாக. ஆபிரகாம் சாராலும் ஈசாக்கை பெறவே கற்பத்தை தீர கலையோ, அன்னாளின் கண்ணிற்கு சாமுவேலை தந்து தீர்க்கனாய் ஏழு பலையோ. ஆபிரகாம் சாராலும் ஈசாக்கை பெறவே. வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. எஸ் 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 எஸ். அன்னாளின் சாமுவேலை தந்து தீர்க்கனாய் ஏழு பலையோ. இல்லாதவைகளை இருப்பதை போல, இல்லாதவைகளை இருப்பதை போல அழைத்து தந்தருளும் என் வாழ்விலே உருவாக்கி தந்தருளும். எப்பத்தா இந்த மாதத்திலே அரை மாதத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோமாக. எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஹல்லேலூயா. சத்தமா எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. மீண்டும் அவங்க யாவரையும் கூட ஆண்டவரும் ரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் மெல்சடாய் பிரேம் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்துக்கிறேன். தேவ சமூகத்தில் வந்தவங்க ஒவ்வொருவரையும்
ஆசீர்வதிப்பராக. முன்னுக்கு நிறைய இடங்கள் ஃப்ரீயாக இருக்கிறது. ஆமீன். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற தேவ சமூகத்திலே கர்த்தருடைய பிரசனத்துக்கு முன்பாக கொடுக்குற கனத்துக்காக தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறேன். இந்த நாட்களும் கூட நாங்கள் எதை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம் சொன்னால், அங்கே வெளிப்படுத்தல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆவது வசனத்திலிருந்து நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு வருகிறோம். அன்று இந்த மாதத்தில் என்ன வார்த்தை கொடுத்தாரு சொல்லுங்க சத்தத்தை. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. அந்த வார்த்தையிலிருந்து பிலதெல்பியா சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தத்திலிருந்து நாங்கள் தேவனுடைய செய்தியை நாங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறோம். சென்ற நாட்கள் கூட அருமையான தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில பேர் இன்றைக்கு தான் புதுசாக வந்திருக்க மாதிரி தெரியுது. சில பேருக்கு ஞாபகம் இருக்க போன நிலைமை கேட்ட செய்தி ஞாபகம் இருக்கா? 1ஆம் தேதி கேட்ட செய்தி, அதுக்கு 2ஆம் கிழமை கேட்ட செய்தி ஞாபகம் இருக்கா? இந்த மாதம் என்ன வாக்குத்தத்தம்? திறந்த வாசல். அல்லேலூயா. சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் கிரிகைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்ட படியினால் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஆண்டவர் சொன்னார் இந்த சபையை பார்த்து, அங்கே ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாது பூட்டுறவர் சத்தியம் உள்ள தேவன். அவர் சொல்றது என்னவென்று சொன்னால், உன் கிரிகையை அறிந்திருக்கிறேன். நீங்கள் செய்கிற கிரிகளை கர்த்தர் அறிந்தவராயிருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட கிரியை செய்கிறீங்கள், எப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தருக்காக செய்கிறீங்கள், உங்களுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிந்தவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, உனக்கு கொஞ்சம் பலனிருந்தும் என் நாமத்தை மறுதலிக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைய நாங்கள், தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியுடைய பலத்தினால் நிரப்பி இருக்கிறார். நானும் நீங்களும் எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். ஆண்டவர் செய்த நன்மைகளை நாங்கள் தேவனுக்கு சாட்சியாக சொல்ல வேண்டும். வேதம் சொல்றது, என்னை கனம் பண்றவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எங்கு சென்றாலும் எங்கு வந்தாலும் யாரை சந்தித்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை சொல்லுங்க, தேவனுக்கு சாட்சியாக சொல்லுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்றது கடைசியாக சொல்லப்படுது, என் வசனத்தை கை கொண்ட படியினால். ஆமென். இது மிக மிக முக்கியமான வார்த்தை. பைபிளில் சொன்னால் ஒரு கோரண்டு அடிச்சிருங்க கடைசியாக, என் வசனத்தை கை கொண்ட படியினாலே. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். எதன் அடிப்படையில் செய்வார் சொன்னால், வேதத்தின் அடிப்படையில். எல்லாரும் சொல்லுங்க, வேதத்தின் அடிப்படையில். அல்லேலூயா. இது என்ன புத்தகம்? சட்ட புத்தகம். தெரியுமா என்ன புத்தகம் இது? சட்ட புத்தகம். உலகத்திலே ஒரு சட்டம் இருக்கு. ஏமன் தேசத்துக்கு ஒரு சட்டம் இருக்கு, சுவிஸுக்கு ஒரு சட்டம் இருக்கு, அமெரிக்கா ஒரு சட்டம் இருக்கு. உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் என்ன இருக்கு? ஒரு சட்ட புத்தகம் இருக்கு. ஹல்லேலூயா. எல்லா நாட்டுக்கும் ஒரே ஒரு சட்ட புத்தகம் சொல்லுங்க பாப்போம். இதுதான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு மகிமை, தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. எல்லா நாட்டுக்கும் தனித்தனி சட்டம் இருந்தாலும் அதை விட மேலாக எல்லா நாட்டுக்கும் ஒரு சட்டம் சொன்னால் இதுதான் அந்த புத்தகம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால், ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின்படி கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால், ஒரு சட்டம் இல்லாட்டி ஒரு காரியம் வருது, உங்களுக்கு ஒரு கடிதம் வருகிறது, உங்களுக்கு ஒரு பிரீஃப் ஒன்று வருகிறது, இல்லாட்டி ஆஃபீஸ்லேருந்து பிரீஃப் வருது. கடிதம் எழுதும்போது கீழே என்ன எழுதுவாங்க? 34 44 ஏதோ ஒரு நம்பரை போட்டு, இந்த சட்டத்தின் கீழே உனக்கு இது கொடுக்கப்படும். 23 32 படியாக இந்த சட்டத்தின் கீழே நீ இன்னும் தகுதியாகவில்லை. உண்மைதானே? எங்களுக்கும் அப்படித்தான். எரேமியா 33 3 படியாக என்ன சொல்லுங்களேன்? எனக்கு ஒன்றுமே கேட்கல. உண்மையதான். கொஞ்சம் பேருக்கு தெரியும் சட்டம் என்ன நோக்கி கூப்பிடு, அப்படி நான் என்ன செய்வேன்? நான் உனக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். நீ அறியாது மெட்டாதுமான பெரிய கேங்கில் அறிவிப்பேன். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வசனத்தின்படியாக கர்த்தர் கிரியை செய்கிறவர். அவை இந்த கடைசி நாட்களில் ஆண்டோட வார்த்தை எங்களுக்கு நியாயம் தீர்க்கிறதா இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளில் யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால், சென்ற நாட்கள் அநேக வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். ஆண்டவர் தம்முடைய வசனத்தை விட்டு மாறாதவராக இருக்கிறார். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், உலகத்தில் எல்லாமே அழிந்து போகும். என்ன அழியாது? தேவனுடைய வார்த்தை. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை அழியாது.
ஹல்லேலூயா. என்ன அழியாது? கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளுமே அழிந்து போகாது. ஏன்னு சொன்னால் அது ஜீவன் உள்ள வார்த்தை, அது ஜீவிக்கிற வார்த்தை, எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை எனக்குள்ளே, அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே, அந்த வார்த்தை எல்ஷடாய் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது. அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே இருக்கும்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆகிய இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைய நாங்கள் இன்னும் அதிகமாக என்ன சொன்னால் தேவனுடைய வார்த்தையிலே வளர வேண்டும். ஹல்லேலூயா. என்னத்தில் வளர வேண்டும்? தேவனுடைய வார்த்தையில். ஒரு வார்த்தை ஞாபகம் வருது. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது சொல்கிறார், 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்படுறது? இந்த பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறாரு, நீங்கள் வளரும்படி. ஹல்லேலூயா. எத்தனை வளர வேண்டிய விருப்பம் இருக்கு? கொஞ்சம் பேர் தான் விருப்பம் இருக்கா? இப்போ பாருங்க, இப்போ எல்லாம் சேர்ந்த கடைசி மகன் வந்திருக்கிறாரு. இப்போ பிறந்து கொஞ்ச நாள் தான். இன்னும் 1 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட வளர்ந்துடுவார். 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வளர்ந்துடுவார். ஏன்? வயசு கேட்ட வளர்ச்சி வந்து. எப்படி வளர்றாரு? சும்மா வளருவாரா? என்ன நடக்க அவருக்கு? சாப்பாடு கொடுத்துக்கொண்டே இருக்கு. அவர் கொடுக்க வேண்டிய ஊட்டச்சத்து உணவு கொடுக்க என்ன செய்கிறார்? பிள்ளை நாளுக்கு நாள் பார்த்து கொண்டு என்ன செய்வார்? வளர்ந்து கொண்டே இருப்பார். நாங்களும் அப்படித்தானே குழந்தைகள் இருந்த மாதிரி இருக்கிறோமா? வளர்ந்து கொண்டு இருக்கோம். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, பரிசுத்தமான வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, துதியிலே, தேவ பிரசனத்திலே, தேவனுடைய மகிமையிலே அவரை கிட்டி சேர்ற அறிகிற அறிவில் நாங்கள் வளர வேண்டுமா என்றால் எது எங்களுக்கு ஊட்டச்சத்து, எது எங்களுக்கு பிரதானமான உணவுன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இங்கே வேதம் சொல்றது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் உலகத்தில் இருக்க எல்லா விதமான வசனமும் எப்படிப்பட்டது? கலங்கம் இருக்கு, அதில் ஏதோ குறைபாடு இருக்கு, அதில் ஏதோ ஒரு கற்பனை இருக்கு, அதில் ஏதோ ஒரு பொய் இருக்கு, அதில் ஏதோ ஒரு மனுஷனுடைய காரியம் இருக்கு. ஆனால் இந்த வசனத்தில் என்ன சொன்னால் எந்த கலப்படமும் இல்லை. ஹல்லேலூயா. எந்த விதமான குறைவும் இல்லை, எந்த விதமான பொய்யுமே இல்லை, எந்த விதமான அசுத்தமுமே இல்லை என்று சொன்னால் இது பரிசுத்த வேதாகமம். எத்தனை பைபிள் கொண்டு வந்துருக்கீங்க? உயர்த்தி சொன்னாங்க, இது பரிசுத்த வேதாகமம். என்ன வேதாகம் இது? பரிசுத்த வேதாகமம். ஃபோனில் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், சர்ச்சில் வரும்போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இங்கே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. இது EPM ரூல்ஸ். ஹல்லேலூயா. முடிந்த அளவு எல்லாரும் பைபிள் கொண்டாங்க. இல்லை அப்படி கொண்டு வராட்டி இங்கே போட்டிருக்கும், இங்கே வாசிங்க. என்று சொன்னால் ஃபோன் பார்க்கும்போது டெய்லி ஏதாவது ஒரு SMS வரும், ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு நியூஸ் வரும், ஒரு இமெயில் வரும், டிங்கன்னு கேட்கும். நீங்கள் அங்கே போயிங்க. நான் இங்கே கத்தி எந்த டைமும் வேஸ்ட் பண்ணி உங்களை டைம் வேஸ்ட் பண்ணி அதை விட கர்த்தர் உங்களை பார்க்குறாரு. இது தேவனுடைய சமூகம், இது தேவனுடைய சபை. கர்த்தர் எங்கள் மத்தியில் உலாவுகிறார். நாங்கள் தேவனை அசட்டை பண்ணக்கூடாது. ஆமேன். அதை இங்கே பார்க்கும்போது என்ன சொன்னால் திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள் சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லப்படுகிற இந்த வசனத்திலே அங்கே 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்தது உண்டானால் சகலவித துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித சொல்லுங்களேன். நான் வாசித்தேன், எனக்கு சொல்லுங்க என்ன செய்யலாம்? சில வேர்ட்ஸ் வராது எங்களுக்கு, கஷ்டம் தெரியும். என்ன? புறங்கூறுதல். சகலவித புறங்கூறுதல் என்ன செய்யலாம்? சொல்லுங்க எல்லாரும். ஒழித்து விட்டு ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே வளர வேண்டுமா என்றால், ஒருவன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர வேண்டுமா என்றால், ஒருவன் பரிசுத்தத்திலே வளர வேண்டுமா என்றால், எங்களுக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமா என்றால், எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டுமா என்றால் என்ன செய்யலாம்? இவைகள் ஒழிக்கப்பட வேண்டும், அழிந்து போக வேண்டும். நாளுக்கு நாள் வசனத்தை வாசிக்க நாளுக்கு நாள் தேவனை கிட்டி சேர நாளுக்கு நாள் கர்த்தரை துதித்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த எங்களுக்கு இருக்க எல்லா இருள்களும் எங்களை விட்டு ஓடி போய்விடும். தேவன் விரும்பாத காரியங்கள், ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களும் எங்களை விட்டு என்ன செய்விடும்? ஓடி போயிடும். காரணம் என்ன? வெளிச்சம் வரும்போது
இருள் எங்களை விட்டு விலகி போய்விடும். வெளிச்சம் வரும்போது, பரிசுத்தம் வரும்போது பாவம் எங்களை உள்ளுக்குள்ளே நிலநிக்க முடியாது. அவை கர்த்தருடைய பிள்ளையாகிய நாங்கள் இந்த வசனம் இதில் பார்க்கும்போது, இந்த சபை எப்படிப்பட்ட சபை என்று சொன்னால் வளர்ந்த சபை. இந்த சபை எப்படிப்பட்ட சபை என்று சொன்னால் கொஞ்சம் விலையிலிருந்து என்ன செய்யவில்லை, அது வசனத்தை கை கொண்டே இருந்தது, ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தையை கை கொண்ட படியினாலே ஆண்டவர் சொன்ன இந்த மாதத்திலே எல்சடா சபையை பார்த்தும் அதே வார்த்தை சொன்னார், உனக்கு முன்பாக கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும், ஒருவரும் பூட்டக்கூடாது திறக்கிற கர்த்தர் சொல்கிறார், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கரங்களை தடி ஏசப்பாக யாரெல்லாம் அக்செப்ட் பண்றீங்களோ, இன்னும் 2 கிழமை இந்த வார்த்தையை செய்து கொடுப்பேன். இந்த 2 கிழமைக்குள்ள எல்லா கதவும் திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 2 கிழமைக்குள்ள தடைகள் உடைக்கப்பட வேண்டும். விசுவாசத்தோடு நீங்க பிடித்து கொண்டால் நீங்க ஜெயத்தை பெறுவீங்கள். விசுவாசம் நீங்க அறிக்கை பண்ணினால் நீங்க ஜெயத்தை பெறுவீங்கள். தொடர்ந்து வாசிக்கும் போது, சென்ற நாட்களில் வாசித்தோம் ஏசாயா புத்தகம் 61ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, ஏசாயா புத்தகம் 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் சென்ற நாட்களில் வாசித்தோம். ஏசாயா 66 1 2 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையோ நோக்கி பார். ஹல்லேலூயா. இங்கேயும் சொல்லும்போது இங்கே நடக்கிறது, இங்கே ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்த மட்டும் எங்க போனாலும் வசனம், ஆர் தேவனுடைய வசனம். வெளிப்படுத்தல வாசிப்பதனால் இந்த வசனத்தை கேட்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், கை கொள்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை கேட்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், கை கொள்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இங்க சொல்லும்போது என்ன சொல்லப்படுது, ஆண்டவர் சொல்லுகிறார், வானம் சிங்காசனம், பூமி பாதப்படி, நீங்க எனக்கு கற்ற ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்ட சொல்லிப்பட என்ன சொல்லுகிறாரு, இவர்கள் எல்லாம் யார் சிருஷ்டித்தாராம், கர்த்தர் சிருஷ்டித்த அவரால் எல்லாம் உண்டாயின்னு சொல்லி சொல்றார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்கொண்டு கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. யார் தேவனுடைய வசனத்தை கேட்கும்போது ஒரு நடுக்கம், யார் வசனத்தை கேட்கும்போது தேவனை குறித்த ஒரு பயம், யார் வசனத்தை கேட்கும்போது பாவ உணர்வடைந்து மனம் திரும்புகிறார்களோ அது கர்த்தர் நோக்கி பார்ப்பார். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்கும்போது உங்களுக்குள்ள பாவ உணர்வு, வசனத்தை கேட்கும்போது உங்களுடைய குற்றங்கள் சுற்றி காட்டப்படும் போது ஒரு பாவ உணர்வு, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நான் அசுத்த உள்ள மனுஷன், நான் தேவனை ஆராதிக்காமல் போய்விட்டேனே, கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் போய்விட்டேனே, அவருடைய நாமத்தை உயர்த்தாமல் போய்விட்டேனே, எப்பொழுது எங்களுக்குள்ளே அந்த உணர்வு வருகிறதோ அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார், தேவன் உங்களை கண் நோக்கி பார்ப்பார், உங்களை கண் நோக்கி பார்ப்பார். எத்தனை விருப்பம் கர்த்தர் உங்களை பார்க்கணும்னு சொல்லி சொல்றீங்க. யாராவது ஆண்டவர் என்னை பார்க்காதீங்க ஆண்டவரை சொல்றீங்களா? சொல்லவே மாட்டீங்க. ஏன்? அவர் பார்த்தால் போதும். ஹல்லேலூயா. அதுதான் சங்கீதக்காரன் சொல்ற, ஆண்டவரே உங்களுடைய முகத்தின் ஒளிய என் மேல பிரகாசிக்க பண்ண. சங்கீத புத்தகம் 4ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், ஆண்டவரே உங்களுடைய முகத்தின் ஒளிய என் மேல பிரகாசிக்க பண்ண. நீர் என்ன கண்ணோக்கி பாரும். ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. நீங்க சொல்றீங்களோ சொல்லலையோ கர்த்தர் பார்க்கிறாரு. எப்படி பார்க்கிறாரு? தேவனை தேர்ற உணர்வு உள்ளவன் உண்டோன்னு சொல்லி கர்த்தர் மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். மல்கியா புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். நீங்க பேசும்போது, நீங்க மற்றோடு பழகும் போது, நீங்க செயல்படும் போது கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிற மாத்திரம் என்ன செய்யறாராம், ஒரு ஐபேட் வச்சு எழுதிக்கிட்டே இருக்கிறார். இப்போ இங்கே தான் ஐபேடு, அங்கே ஞாபக புஸ்தகம். இது கூட 128 GB 256 GB. அதுக்கப்புறம் என்ன செய்யும்? ரெட் லைட் கார்டு. இதுக்கு மேலே இது பதியலான்னு சொல்லும். ஹல்லேலூயா. ஆனால் அங்கே வந்து எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்களுடைய பேச்சுக்கள், கோடிக்கணக்கான ஜனங்களுடைய நினைவுகள், கோடிக்கணக்கான ஜனங்களுடைய செயல்பாடு எல்லாம் என்ன செய்கிறாரு, எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. நிரோஜன் என்ன பண்ணுறாரு? ஓ என்ன பேர் அனோஜன் லாஸ்ட் வீக் வரவில்லை, அவர் என்ன பண்ணுறாரு? இங்கே பார்க்குற, ஓ திலீபனை காணவே இல்லை, பௌதியம்மா இன்றைக்கு வந்துக்கிறாங்க, எல்லாம் என்ன செய்கிறாரு, எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்? அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரை பேரும் சொல்லவா தேவையில்லை.
ஓகே, இப்போ என்ன நடக்குன்னு சொன்னால், ஆண்டவருடைய நோக்கம் எல்லாம் என்னன்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கு யார் நடுங்குகிறார்கள், தேவனுடைய வசனத்துக்கு யார் பயப்படுகிறார்கள், அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் என்ன செய்கிறார் சொன்னால் கதவுகளை திறக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையை நாங்கள் உட்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னார், ஏற்கனவே வாசித்தோம், நானே வாசல், ஒருவன் என் வழியால் உட்பிரவேசித்தால் என்ன செய்வானாம்? ரட்சிக்கப்படுவான், மேய்ச்சலை கண்டடைவான், பாதுகாக்கப்படுவான். யோவான் புத்தகம் 10ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவர் எப்படியாக வெளிப்படுறான்னு சொன்னார். ஒரு நல்ல மேய்ப்பனை வெளிப்படுறாரு. ஆண்டு சொன்ன, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன செய்யறானாம்? ஜீவனை கொடுக்கிறான். ஆண்டவர் நல்ல மேய்ப்பனை வெளிப்படுறார். ஆண்டு சொன்ன, நானே வாசல். தேவனுடைய பிள்ளையை நாங்கள் எங்களுக்கு முன்பாக திறக்கப்பட்டிருக்கிற வாசல் எந்த வாசல்? கிறிஸ்து இயேசு ஆகிய வாசல். ஹல்லேலூயா. உலகத்திலே அநேக வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அநேக வாசல் ஒவ்வொன்று திறக்கப்பட்டிருக்கு. அதன் வழியாக போகிற அநேகர் அதெல்லாம் கேட்டுக்கு போகிற வாசல். ஆனால் இடுக்கமான வாசல் கிறிஸ்து இயேசுவின் வாசல் வழியாய் நானும் நீங்களும் உட்பிரவேசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நானும் நீங்கள் வாழ்வோம் என்று சொன்னால் எங்களுக்கு முன்பாக கதவுகள் திறக்கப்படும், பாதைகள் திறக்கப்படும், தடைகள் நீங்கி போகும், வெண்கல கதவுகள் உடைக்கப்படும், இருப்பு தாழ்பார்கள் நொறுக்கப்படும். அவர் எங்களுக்கு முன்பாக சென்று கோணங்களை செவ்வையாக்கிறவராக இருக்கிறார். முடிவிலே நானும் நீங்களும் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவை தேவ பிள்ளையாகிய நாங்கள் என்ன செய்வதனால் வசனத்துக்கு முன்னுரிமை கொடுப்போம், தேவனுடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுப்போம். எங்களுடைய குடும்பம் தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிறதா? என்னுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறார்களா? எங்களுடைய குடும்பம் யார் மேலே கட்டப்பட்டிருக்கிறது? யாருடைய வார்த்தை மேலே கட்டப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் சொன்னாங்க மலை பிரசங்கத்தில், அங்கே மத்தேயு புத்தகத்தில் வாசிக்கிறோம், 2 மனுஷர் என்ன செய்யலாம்? வீடு கட்டினார்கள். எல்லாம் சொல்ல வீடு கட்டினார்கள். ஒருவன் புத்தியுள்ள மனுஷன், மற்றவன் புத்தி இல்லாத மனுஷன். 2 பேரும் வீடு கட்டினாங்க. ஆனால் ஒரு காலம் வந்தது, மழை வந்தது, காற்று அடித்தது, புயல் வந்தது, பெருங்காற்று மூடினது. 2 வீட்டில் ஒரு வீடு அழிந்து போய்விட்டது. எந்த வீடு அழிந்து போன சொன்னால் தேவனுடைய வார்த்தையின்படி கட்டப்படாத வீடு, தேவனுடைய வசனத்தின் மேலே கட்டப்படாத வீடு. ஆண்டவர் சொன்னார், என் வசனத்தின்படி கட்டப்பட்ட வீடு, நான் சொல்லிய இந்த வார்த்தையின்படி கட்டப்பட்ட வீடு எப்படி இருந்தது சொன்னால் அது நிலைத்திருந்தது, அது உறுதியாக இருந்தது, அது அசைக்கப்படா இருந்தது. காற்று வந்தது, மழை அடித்தது, புயல் வந்தது, ஆனால் அந்த வீடு அசைக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அது கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டது. சபையில் பிள்ளைகள் கிறிஸ்து இயேசு ஆகிய கண்மலை மேலே கட்டப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் அசைக்கப்படாதிருக்க வேண்டுமா என்றால் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் அசைக்கப்படாமல் கர்த்தருடைய வருகையினாலே காணப்பட வேண்டுமா என்றால் கர்த்தருடைய வார்த்தையாகிய கர்த்தருடைய வார்த்தையின் மேலே கட்டப்படும் ஒப்பு கொடுங்க. வசனத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. வசனத்தை எதிர்பார்த்து காத்திருங்க. அங்கே சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிற 123ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற யாமக்காரரை பார்க்கிறோம் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்துக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்னு சொன்னால் அவர் நம்முடைய வார்த்தையின்படியே நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். யாத்திராம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே வேதத்திலே வாசித்தோம் சென்ற நாட்களிலே. யாத்திராம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்றதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்தவன் நம்முடைய ஆண்டவர். அங்கே பார்க்கும்போது என் கற்பனைகளை கைக்கொள்றவர்கள் யாரெல்லாம் கர்த்தருடைய கற்பனைகளை, யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொள்றார்களோ அவருக்கு தேவன் என்ன செய்வாராம்? 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளை நாங்கள் தேவனுடைய வசனத்துக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம், தேவனுடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுப்போம், அவருடைய வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம். அப்பொழுது அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். சென்ற நாட்களில் பார்த்தோம், ஆண்டவர் சொன்னார், அங்கே யாத்திராம் புத்தகத்தில் வாசித்தோம், உபாகமம் புத்தகத்தில் வாசித்தோம். ஆண்டவர் என்ன சொன்னார்? வாசல்களை திறப்பார். இந்த வாசல்
வானத்தின் வாசலை திறப்பேன்னு சொல்லிக்கிறாரு. நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய். எங்க வாசித்தோம் உபாகம புத்தகம்? சொல்லுங்க பாப்போம். எத்தனாம் அதிகாரம்? எல்லாம் தெரிஞ்ச அதிகாரம். 28ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். என்ன? 12ஆம் வசனத்தில் நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய் நாங்க வாசித்தோம். அதுக்கு பிறகு நான் தொடர்ந்து பார்த்தோம். அங்கே மல்கியா புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? அப்பொழுது நாம் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டோம், உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேன ஒன்று, அதனால் என்னை சோதித்து பாருங்க. சென்ற நாட்களில் கொடுத்த செய்தியை நாங்கள் மேலோட்டமாக சொல்லி அடுத்த பாயிண்ட்டுக்கு வர போகிறேன். அது எங்கே நாங்கள் வாசித்த கேட்டோம். எல்லாம் எதன்படி, எதன் அடிப்படையிலே ஆண்டவர் வானத்தை திறக்கிறார், வாசலை திறக்கிறார், கதவுகளை திறக்கிறார் சொன்னால் வசனத்தின் படியாக. ஹல்லேலூயா. வாசல்கள் திறக்கப்பட வேண்டும், வானம் திறக்கப்பட வேண்டும். நீங்கள் அநேக ஜாதியில் கடன் கொடுக்க வேண்டும், உங்களுடைய கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் சுகம் பெருக வேண்டும், ஆரோக்கியம் பெருக வேண்டும், தேவ சமாதானம் கூட இருக்க வேண்டும். இதன் அடிப்படை சொன்னால் வசனம், கர்த்தருடைய வார்த்தை. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவருடைய அழிவுக்கு விலக்கி மீட்டு ரட்சிக்கிறார். அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை தப்பி வைக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி பரிசுத்தமாக்குகிறார். இங்கே வாசிக்கிறோம் மல்கியா புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாஇருக்கும் படிக்கு. மல்கியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருப்பிக் கொள்ளுங்க எல்லாரும், சென்ற நாட்களில் வராத அனைவரும் இருக்கிறீர்கள். மல்கியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாங்க எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. எப்பொழுது ஆண்டவர் வானத்தை திறப்பாராம், எப்பொழுது வானத்தின் பலகணிகள் திறக்கப்படும் சொன்னால் யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேன் உண்டு, அதனால என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யார் சொல்லுகிறாராம்? சேனைகளின் கர்த்தர், நம்மை படைத்த தேவன், வானத்தையும் பூமியையும் சர்வ உருவாக்கின சர்வ வல்லமுள்ள கர்த்தர் சொல்கிறார் என்ன? என்னை சோதித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைய நாங்கள் எதிர்பார்க்கிறோம், ஆண்டவரே எப்பொழுது என்னுடைய வாசல் திறக்கப்படும், எப்பொழுது எனக்காக வைக்கப்பட்ட கதவு திறக்கப்படும், எப்பொழுது எனக்கு முன்பாக தடைகள் நீங்கி போகும். ஆண்டவரே நீ சொன்னீரே நான் உனக்கு முன்பாக சென்று கோணலாலை செவ்வையாக்குவேன் சொல்லி, எப்பொழுது நீங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், நீங்கள் வசனத்துக்கு செவி கொடுத்தால், நீங்கள் வசனத்துக்கு நடுங்கினால். இந்த மல்கியா புத்தகத்தில் வாசிக்கும் போது அங்கே 3ஆம் அதிகாரம் அதே அதிகாரத்தில் 8ஆம் வசனம் என்ன சொல்கிறது? ஆண்டவர் அங்கே எச்சரிக்கிறார், அங்கே கண்டிக்கிறார். அந்த வார்த்தையில் மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு வார்த்தைகளாக காணப்படுகிறது. மல்கியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? அவர்கள் கேட்கிறார்கள், அங்கே சொல்லப்படுறது மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். கேட்கிற எதனாலே உண்மை வஞ்சித்தோம்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. தசபாகம் என்பது தனிய பணத்தை மாத்திரம் எடுக்காதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருக்கு உண்மையாக இருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருக்கு முதற் பங்கு செலுத்துங்க. தேவனுக்கு முன்னுரிமை கொடுங்க. பழைய ஏற்பாட்டில் தசபாகம் 10ல் 1 பங்கு. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அந்த தசமாம் பேர் இல்லை. அதன் அர்த்தம் என்ன சொன்னால், எங்களுக்கு மிஞ்சின எல்லாமே கர்த்தருக்குரியது. எங்களுக்குரிய தேவையான எடுத்துக்கொண்டு மிக கர்த்தருக்குரியது. எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நாங்கள் எங்களுக்காக மாத்திரமல்ல, நாங்கள் கர்த்தருக்காக வாழுகிறோம். அவை கர்த்தருக்கு நாங்கள் உண்மையாக இருப்போம் என்றால், கர்த்தருக்கு எங்களை அர்ப்பணித்து நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு உண்மையாக நாங்கள் செவி கொடுப்போம் என்று சொன்னால், நாங்கள் தேவனை வஞ்சிக்காமல் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே வேதம் சொல்றது, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மிகவும் ஒரு ஆபத்தான காரியம். நாம் தேவனை வஞ்சித்தால், நாங்கள் தேவனை ஏமாற்றினால், நாங்கள் தேவனை பரீட்சை பார்த்தால், நாங்கள் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணால், அதனுடைய பிரதிபலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். நாங்கள் யாரும் கர்த்தரை ஏமாற்றவே முடியாது. யாராவது கர்த்தரை ஏமாற்ற முடியுமா? கர்த்தருக்கு பொய் சொல்ல முடியுமா? உங்களுடைய அப்பா அம்மா பொய் சொல்லலாம், உங்களுடைய சகோதரத்துக்கு பொய் சொல்லலாம், உறவுகளுக்கு பொய் சொல்லலாம், நண்பர்களுக்கு பொய் சொல்லலாம், ஏன் எனக்கு கூட பாஸ்டருக்கு கூட பொய் சொல்லலாம். யாருக்கு பொய் சொல்ல முடியாது? கர்த்தருக்கு பொய் சொல்லவே முடியாது. தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டிலே
ஒரு ஃபேமிலியை கொடுத்து வாசித்தோம். யார் அந்த ஃபேமிலி? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அனனியா. அவர் கூட என்ன செய்தார்கள்? வஞ்சித்தார்கள். பழைய ஏற்பாட்டில் வாசித்தோம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? வஞ்சின்னு எப்படி வஞ்சித்து சொல்லும்போது அன்று சொல்ல தசவான் காணிக்க சொல்லி இங்கே வாசிக்கும் போது அங்கே புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது என்ன நடக்கிறது? அங்கே 2 மனிதர்கள், ஒரு குடும்பத்தினர், 2 பேர். அவருடைய பேர் அனனியா, சப்ராண்டு வேதம் சொல்றது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த அப்போஸ்தலர் நாட்களில் பெரிய எழுப்புதல் உண்டானது. ஆவியானவர் இறங்கினார், அபிஷேகம் ஊற்றப்பட்டது. ஜனங்கள் திரளாய் சபைக்கு சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்போஸ்தலருடைய கரங்கள்னாலே அதிசயங்கள் நடந்தது, அற்புதங்கள் நடந்தது. கூடர்கள் பார்வையடைந்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். அநேக தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. தேவனுடைய சபை ஒரு எழுப்புதல் தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதுக்குள்ள இந்த 2 பேர் இருந்தார்கள். இந்த குடும்பம் என்ன செய்கிறது? அவங்களும் சேர்ச்சுக்கு வந்து போகிறவர்கள் தான். எங்களை மாதிரி எல்சடாய் குடும்பத்துக்கு சேர்ச்சுக்கு வர்ற மாதிரி அவங்களும் என்ன வந்து போகிறாங்க, சேர்ச்சுக்கு வந்து போகிறாங்க. சேர்ச்சில் அற்புதங்கள் நடக்கிறது, சபை வளர்ந்து பிறகு எல்லாரும் என்ன செய்கிறாங்க? காணிக்கை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, தசமாக கொடுக்குறாங்க, காணியாட்சியை கொடுக்குறாங்க. இவங்களும் பார்க்குறாங்க, ஓஹோ நாங்களும் கொடுக்கத்தான் வேணும். ஆனால் என்ன செய்தார்கள்? உண்மையாய் செலுத்தவில்லை. எல்லாரும் என்ன செய்தார்கள்? உண்மையாய் செலுத்தவில்லை. ஏன்? பார்க்குறாங்க, எல்லாரும் கொடுக்குறாங்க, நாங்கள் கொடுக்காது என்ன நினைப்பாங்க? இப்போ பாருங்க, இப்போ எல்லாரும் வந்து கொடுக்குறீங்க, ஒரு ஆள் பார்க்குறார், நான் மாத்திரம் தான் கொடுக்கல. இப்போ என்ன நினைப்பாங்க? கண்டுபிடிச்சிடுவாங்க. என்ன அவரும் மினிஸ்டராக அனனியாவும் சப்பிராவும் சேர்ந்து ஒரு திட்டம் பண்ணினாங்க. நாங்களும் விற்று போட்டு என்ன செய்வோம்? அவர் 1000 கிடைச்சோன்னு சொன்னால் 500 கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைப்போம், 500 நாங்கள் வச்சிருப்போம், எதிர்காலத்துக்கு தேவைதானே. யார் போடுற பிளான் பார்ப்போம்? சத்துரு போடுற பிளான், பிசாசு போடுற திட்டம். தேவனை வஞ்சிக்கிற எப்படி சொன்னாலும் சத்ருக்கு நாங்கள் இடம் கொடுக்கும் போது, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தேவனுக்கு அர்ப்பணித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தால் தேவன் எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கி அநேக நாங்கள் சேர்ச்சுக்கு வருவோம், ஆனால் என்ன செய்ய மாட்டோம்? முழுமையாக அர்ப்பணிக்க மாட்டோம். ஏன்? சத்ரு சொல்றான், போகாத, ஒப்பு கொடுக்காத, செய்யாத, முழுத்தையும் கூடாத. நாளைக்கு நீ என்ன செய்வ? இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்வ? முழு நேரமும் சேர்ச்சுக்கு போனால் இன்றைக்கு உனக்கு உழைக்கிறதுக்கு எங்கேருந்து வருமானம் வரும்? எல்லா சனிக்கிழமையும் நீ சேர்ச்சுக்கு போனா, எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ச்சுக்கு போனால் யார் வேலை செய்கிறது? யார் போடுவான் திட்டம்? சத்துரு போட்டுக்கொண்டே இருப்பான். அதுக்கு செவி கொடுத்தால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவீங்க. தேவனை பின்பற்றுறது எங்களுக்கு தகுதியாக என்ன செய்யணும்? கர்த்தரை முழுமையாக சார்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. அங்கே எலியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறான் சொன்னால், ஜனங்களை பார்த்து சொல்கிறான், இதுவரைக்கும் நீங்கள் 2 நைவுகளாலே குந்தி குந்தி நடப்பீர்கள். 1 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அங்கே வாசிக்கும் போது தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து சொல்கிறார், இதுவரைக்கும் நீங்கள் 2 நைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். ஜனங்கள் என்ன செய்தாங்க? ஜனங்கள் சத்தம் போட மாட்டாங்க. நாங்களும் அப்படித்தானே, என்ன செய்ய மாட்டோம்? நோ ஆன்சர். இதுக்கெல்லாம் பதில் இல்லை. சில நேரங்கள் நாங்கள் அமைதியாக இருந்துருவோம். வேதம் சொல்லுது, அமைதியாக இருந்தால் எப்படிப்பட்டவன்? உங்களுக்கு வசனம் கூட தெரியும், நீங்கள் ஞானவான்கள். அல்லேலூயா. அதே போல் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அமைதியாக இருந்தார்கள். தேவனுடைய பிள்ளையை நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். இந்த அனனியா சப்ரா என்ன செய்தார்கள்? சாத்தான் அவள் இருதயத்தை நிரப்புறதுக்கு இடம் கொடுத்தார்கள். அங்கே வேதம் சொல்கிறது, அங்கே அனனியா அப்போஸ்தலர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கும் போது, அனனியா என்னும் பேருள்ள ஒருவன் அவருடைய மனைவியாகிய சப்பிராலும் என்ன செய்தார்களாம்? காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து என்ன செய்தார்களாம்? அப்போஸ்தலர் ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். 3ஆம் வசனம் சொல்றது, பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இதயத்தை நிரப்பினது என்ன? இங்கே பார்க்குறோம், பேதுருக்கு தெரியுமா இந்த காரியம்? தெரியாது. இன்றைக்கி அநேகர் நினைக்கிறது என்ன? பாஸ்டருக்கு பொய் சொல்லிடலாம், பாஸ்டரமாக பொய் சொல்லிடலாம், ஊழியக்காரருக்கு என்ன செய்யலாம்? மறைச்சிடலாம். இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, நோ ப்ராப்ளம். ஆனால் யார் பார்க்குறாரு? கர்த்தர் பார்க்குறாரு. ஆண்டவர் ஊழியக்காரருக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர்.
ஆண்டவர் ஊழியக்காரர்களுக்கு மறைக்க மாட்டார். ஒவ்வொரு குழுத்தும் ஆண்டு என்ன செய்வார்? ஜெபிக்கும் போது காரியங்கள் வெளிப்படும். என்ன மறைப்பொருட்கள் வெளிப்படும். நீங்கள் செய்கிற காரியங்கள், நீங்கள் நடக்கிற காரியங்கள், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நீங்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நடக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார்? சில காரியங்களை எச்சரிப்பார், சில காரியங்கள் அமைதியாக இருப்பார். ஆனால் இங்கே பார்க்கும்போது பேதுரு நேராக கேட்கிறான், அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவிடத்து பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இதயத்தை நிரப்பினது என்ன? அதுக்கு அடுத்த வசனம் சொல்றது, அதை விற்கமன் உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய். ஹல்லேலூயா. இப்போ அனனியா என்ன நினைச்சாரு? பேதுருக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. எவ்வளவு பேர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, எத்தனை ஆயிரத்தை கொண்டு வந்து கொட்டுக்கிறாங்க, காணியாட்சியை வைக்கிறாங்க, சபை 3000 5000 என்று பெருகி இருக்கு. இந்த அனனியா சப்ராலை பற்றி அவருக்கு தெரியவே தெரியாது. என்ன நினைச்சாரு? அப்படி தான் நினச்சிருப்பார். ஆனால் இங்கே பேதுரு என்ன சொல்கிறாரு? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் போய் சொன்னாய். நீங்கள் வஞ்சிக்கும் போது, தேவனை ஏமாற்றும் போது, தேவனை கொடுக்க வேண்டியதை கொடுக்காம போகும்போது, தேவன் சொன்ன வேலையை செய்யாமல் போகும்போது, உங்களுடைய நேரத்தை வீணடிக்கும் போது நீங்கள் என்ன செய்கிறோம்? தேவனுக்கு வஞ்சிக்கிறோம். நாங்கள் ஒரு சாட்டு சொல்லலாம், சாரி பாஸ்டர் இன்றைக்கு வர முடியாது, எனக்கு வெரி பிஸி. நாங்கள் என்ன செய்வோம்? இழுத்து முடிக்கணும் படுத்துருவோம். இல்லாட்டி இன்றைக்கு பிள்ளைக்கு காய்ச்சி முந்தைய கழிப்பட பாஸ்டர் வார நாட்கள் நான் வரமாட்டேன் மொன்றை கடி சொல்லுவாங்க. ஏன்? பிள்ளை கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஓகே, உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுது. அந்த அர்த்தம் என்ன? அந்த வருத்தம் தொடர்ந்து வாரம் மட்டும் இருக்கும். தெரியுமா? பொய் சொல்லுங்க, யோசிக்கணும். யார் இடத்துல சொல்கிறீங்க? ஆரை காரம் சாட்டுறீங்க? என்னத்துக்கு வர மாட்டேன்னு சொல்கிறீங்க? எல்லா பொய்யும் சொல்லலாம். ஆனால் யார் இடத்துல சொல்கிறேன்? கர்த்தரிடத்திலே. தேவனுக்கு முன்பாக கலகம் பண்ணினார், தேவனுக்கு விரோதமாக பொய் சொன்னினார். இங்கே பேதுரு சொல்றார், நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய். நீ தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் போன மனுஷர்கள் இவர்கள். தேவ சமூகத்தில் வந்தார்கள், காணிக்க கொடுத்தார்கள், காணியாட்சியை விட்டு ஒரு பங்கு கொண்டு கொடுத்தார்கள். என்ன செய்யவில்லை? ஆசீர்வாதத்தை பெறவில்லை, நன்மையை பெறவில்லை. கடைசியில் அவர்கள் செத்தே போய்விட்டார்கள். நான் நீங்கள் உலகத்தோடு அழிந்து போகாதபடி இருக்க வேண்டுமா இருந்தால், தேவனுடைய வருகையினாலே கைவிடப்பட்டு போகாமல் நாங்கள் இருக்க வேண்டுமா இருந்தால், தேவனுக்கு முன்பாக உண்மையா இருப்போம், ஊழியக்காரங்க முன்பாக உண்மையா இருப்போம், சபைக்கு முன்பாக உண்மையா இருப்போம், குடும்பத்துக்கு முன்பாக உண்மையா இருப்போம். கர்த்தர் எங்களை காண்கிறவராய் இருக்கிறார். நாங்கள் வஞ்சிப்போம் என்று சொன்னால் அதை தேவன் கணக்கில் வைக்கிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை சொன்ன வேளையிலே அனனியா இந்த வார்த்தையை கேட்டபோது என்ன செய்தானாம்? விழுந்து ஜீவனை விட்டான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டபோது அடுத்த வசனம் சொல்றது, இந்த வார்த்தையை கேட்டபோது ஜீவனை விட்டான். உடனே என்ன நடக்கிறது? அதுக்கு ரெடியா பேதுரு சும்மா சாதாரணமாக ஆள் இல்லை, அடக்கம் படக்குன்னு ரெடியாக ஆக்களை வச்சுக்கிறாரு. என்னதுக்கு? இப்படியான சம்பவம் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், குடர்கள் பார்ப்பார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், அவங்களை சாட்சியாக நிறுத்த வேண்டும். ஆள் அவுட்டான என்ன செய்யணும்? தூக்கி கொண்டு புதைக்கிறதுக்கும் யார் இருக்கிறாங்க? வாலிபர்களை வச்சுக்கிறாரு. உடனே வாலிபர்கள் வந்து என்ன செய்யணும்? என்ன பண்ணுறாங்க? தூக்கி கொண்டு வெளியே கொண்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது? 7ஆம் வசனத்தில், ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு என்ன யார் வர்றாங்க? மிஸ்ஸஸ் வராங்க, வடிவா உடுத்து எல்லாம் எல்லாம் டிப் டோப்பாக வர்றாங்க. நான் பாஸ் எடுத்துட்டு இப்போ நான் என்ன வேண்ட போகிறேன்? நான் பரிசு வாங்க போகிறேன். ஏன்? நான் காணிக்க கொடுத்துருக்கிறேன். நான் காணியாட்சியை விட்டு அத்தான் கொண்டு கொடுத்துட்டு இருக்காரு. நானும் போய் எங்கள் பேதர்கிட்ட போகிறாரு. அவள் என்ன கேட்குறாரு? அவள் பார்த்து பேதுரு அவளை நோக்கி, ஒரு கதையுமே இல்லை, நல்ல காரியம் செய்தான்னு சொல்ல. என்ன கேட்டார்? நிலத்தை இவ்வளோத்துக்கு தானா விற்றீங்கள்? அதுக்கு அவள் என்ன சொல்கிறாள்? எனக்கு சொல் என்றாள். அதுக்கு என்ன சொல்கிறாள்? ஆம், ஒரு வார்த்தை முழுப்பாய். தேவ சமூகத்தில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. ஊழியக்காரருக்கு முன்பாக சொல்ற ஒரு வார்த்தை என்ன சொன்னால்? ஒரு வார்த்தையாம். ஓம் எதிர் பாஸ்டர் நான் ஓம் எஸ் நாங்கள் இவ்வளோதான் வித்தம். என்ன நடந்தது? அடுத்த வசனம் சொல்றது, அங்கே இவ்வளவு தான் என்றால் பேதுரு அவளை நோக்கி சொன்ன வார்த்தை என்ன? கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? பாருங்க, மிகவும் ஒரு ஆபத்தான காரியம். தேவனுடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன?
இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணுடைய கால்களும் வாசல் படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளை, என்ற நாளும் தேவனுடைய பிள்ளை நாங்கள் எதற்கு நாங்கள் ஒருமனப்பட சொன்னால் தேவனை மகிமைப்படுத்த ஒருமனப்பட வேண்டும், சபையை கட்டுவதற்கு ஒருமனைப்பட வேண்டும், ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணுறதுக்கு ஒருமனைப்பட வேண்டும், அன்பை வளர்க்குறதுக்கு நாங்கள் ஒருமனைப்பட வேண்டும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு ஒருமனைப்பட வேண்டும், தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்றதுக்கு ஒருமனைப்பட வேண்டும். எதெல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோம் அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? ஒருமனப்படுவோம். அப்போ சில சபையை குறித்து வாசிக்கிற வழியே ஆதி சபையில் ஒருமனப்பாடு இருந்தது, சபை வளர்ந்து பெறுகிறது. இன்றைக்கு நாங்கள் இதற்கு நாங்கள் ஒருமனப்படுகிறோம். பார்ட்டி செய்கிறது நல்லது, பர்த்டே பார்ட்டி செய்கிறது நல்லது, எல்லாம் கொண்டாடுறது நல்லது. அந்த இடத்துல ஒருமனப்பட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு பாட்டு பாடி துதியுங்க, 5 நிமிஷம் ஒரு வார்த்தை எடுத்து வாசியுங்க, நல்ல சாட்சியை சொல்லுங்க. புதிதாக அவர்களை நான் இன்றைக்கு கூட அங்கே சிவனைங்களை சொன்னேன், ஒவ்வொரு குடும்பத்திலையும் 4 பேர்னு சொன்னேன். உதாரணத்துக்கு அங்கள் வீட்டு அங்கிள் அண்டி ஜெசி சீலன் 2 பிள்ளைகள், குட் 2 பிள்ளை இருக்கிறாங்க. என்ன 4 2 6 பேர். ஓகே, 6 பேர் சொன்னால் என்ன நடக்கும்? 6 பர்த்டே இருக்கு, 2 அனிவர்சரி, வெட்டிங் அனிவர்சரிக்கு 6 2 8. ஒவ்வொரு மாதம் வந்து ஒரு குடும்பம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு புது குடும்பத்தை கொண்டு வாங்க, இன்னொரு குடும்பத்தை கூட்டியாங்க. சபையார் மாத்திரமல்ல, எங்களுக்கு தெரிஞ்சாக்கள் மாத்திரமல்ல, புது ஆக்கள், புதிய ஜனங்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், அறிமுகமான ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், இன்றைக்கு எங்களுடைய வெட்டிங் அனிவர்சரி கூப்பிட்டு அவங்களை சொல்லி வாங்க, நாங்கள் வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுறோம், பர்த்டே கொண்டாடுறோம் சொல்லி ஒரு ஜோபம், ஒரு வசனத்தை வாசி ஜோபம் பண்ணி அவங்களை ஆசீர்வதித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் என்னத்துக்கு ஒருமனப்படுறீங்க? கர்த்தரை மகிமைப்படுத்த, தேவனை துதிக்க, சபை வளர்ந்து பெருகும். இந்த கடைசி நாட்களில் நாங்கள் செயல்படாவிட்டு அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் வாழுறீங்க. நாங்கள் என்ன செய்யறோம்? இன்றைக்கு எங்களுக்குள்ளே கூட்டம் கூடி கொண்டிருக்கிறோம், தப்பில்லை, யோசிங்க. நாங்கள் தான் அணைக்கப்பட விடுறோம், தப்பில்லை, யோசிங்க. புதிய ஜனங்கள், தேவனை அறியாதவர்கள், உறவுகள், தேவனை அறியாத கூட்டி சேர்த்து வைத்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. முடிந்தாவது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த பாருங்க. இந்த கடைசி நாட்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறது. வசனத்தை சொல்லக்கூட முடியாதபடி, வசனத்தை கேட்கக்கூடாத காலம் வந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் பேச முடியாது, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல முடியாது. இப்போ சான்ஸ் இருக்கு, இப்போ சான்ஸ் இருக்கு. அங்கே எல்லாருக்கும், எல்லா வீட்டிலையும் எல்லா காரியத்தையும் செய்கிறோம். எத்தனை பேர் உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தை மேலே வாஞ்சியோட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்குள்ளே தேவனை குறித்து, தேவனுடைய அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து அந்த பாரம் இருக்கிறது? எத்தனை பேருக்கு சபையை குறித்த பாரம் இருக்கிறது? எத்தனை பேருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த வைராக்கியம் இருக்கிறது? இன்றைக்கு நாங்கள் என்னத்தை நாங்கள் நோக்கி பார்க்குறோம்? அவன் சொந்த வழியிலே போகிறோம், அவன் சொந்த காரியத்தை செய்கிறோம், அவன் சந்தன் காரியத்தின் நிமித்தமாக ஒருமனப்படுகிறோம். சபைக்கு விரோதமாக இவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக ஒருமனப்பட்டார்கள், அழிந்தே போய்விட்டார்கள். இன்றைக்கு நான் நெடுக சொல்கிற காரியம், சபையை பார்த்து யார் குற்றம் சொல்கிறாங்களோ அப்படி சேர்ந்து ஒருமனப்படாதீங்க, அதில் கண்டிங்க. உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி கூட, இப்போ நான் லதா ஒரு காரியத்தை சொல்லணும், நான் லதா சொல்லணும், லதா இதை பேசாங்க, ஸ்டாப் பண்ணுங்க, இது தேவனுக்கு பிரியம் இல்லை. ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க வீட்டில், பிள்ளைகள் கதைச்சா சொல்லுங்க, ஸ்டாப் பண்ணுங்க, இது தேவனுக்கு பிரியம், இது எங்களுக்கு தேவையில்லாத காரியம், இதை பேசுகிற எங்களுக்கு நன்மை வராது. பக்தி விருத்திக்கு எதுவானது பேசுங்க. 4 பேர் சேர்ச்சிருந்து பேசும்போது ஒரு ஆளை குறித்து குற்றங்கதை சொல்லுங்க, ஸ்டாப், இதை நிப்பாட்டுங்க. இல்லாட்டி ஏதோ காரியம் உங்களுக்கு டவுட்டா கிளியர் பண்ண வேண்டுமா, ஊழிய காலத்தில் வாங்க. சபை கொடுத்த காரியம், குடும்பத்தை கொடுத்த காரியம் டவுட்டா சேர்ந்து இந்த கதைச்சு ஒருமனப்பட்டு நீங்கள் என்ன செய்யுங்க? அந்த ப்ராப்ளம் என்ன செய்யணுங்க? நம்ம சோல்வ் செய்ய வேண்டும், அதை கிளியர் பண்ணணும். எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. நாங்கள் 5 பேர் சொன்னால் என்ன இருக்குது? 5 விதமான கேள்வி வேறு. என்ன செய்வோம்? இருந்து கதைச்சு அதை கிளியர் பண்ணுறது. சபையனைக்கே இருக்குது, குடும்பம் இருக்குது, உறவுகள் இருக்குது. எப்பொழுது நாங்கள் ஒன்று சேர்ந்து கதைத்து எங்கள் ஐக்கியத்தை பெருக்க வேண்டும், சபையை பெருக்க வேண்டும், வசனத்தின்படி கர்த்தர்களுக்கு வாசலை திறக்க வேண்டும். அதற்கு நாங்கள் ஒருமனப்பட்டால் தேவன் பெரியாங்க செய்வார். இன்றைக்கு சபைக்கு விரோதமாக நான் சொல்கிறேன், யாருக்கு விரோதமாக பேசாதிருங்க. சிலங்களை வீடு தேடி பிரச்சனை வரும், வீடு தேடி வருவாங்க. உங்களுக்கு தெரியுமா அப்புறம் பாசிப்பா ஃபுல் டைமாக போயிட்டாரு, ஒன்று ஆக்சிடென்ட் தெரியலை. ஓ, நானும் தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், 2 கிழமையாச்சும் கொண்டேன் காண்றமா தெரியலை. வருவாங்களா? வந்தாங்களா? சொல்லுங்க, வருவார். செயல்பாடு நடக்கும். கர்த்தர் என்னையும் பார்க்கிறார், உங்களையும் பார்க்கிறார். ஒரு பைஸ்பீல் சொன்னார். ஹல்லேலூயா. சில பேர் மொத்தத்தில் ஒரு வித்தியாசமாக செஞ்சு வருகிறது.
யோசித்து தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. என்ன செய்யுங்க, அங்கே அனனியா சப்ராள் ஒருமனப்பட்டார்கள். தேவனுடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு மரித்தே போய்விட்டார்கள். நேரம் கடந்து செல்றது. சீக்கிரமாக ஒரே ஒரு காட்சியை பார்த்து முடிக்க போகிறேன். நான் அடுத்து அந்த பாயிண்ட்டுக்கே இன்னும் வரையில. அங்கே ஆகாய் புத்தகம், ஆகாய் புத்தகத்துக்கு போகும்னு சொன்னால் 1ஆம் அதிகாரம், ஆகாய் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே என்ன சொல்லப்படுது? இவர்கள் என்ன செய்கிறார்களா? இவர்கள் இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இவங்க என்ன சொல்றார்கள்? இன்னும் காலம் வரவில்லை என்கிறார்கள். கேட்டால் எல்லாத்துக்கும் நாங்கள் ஒருமனப்படுகிறோம், எல்லாவற்றையும் நாங்கள் செய்கிறோம், எங்களோட வாழ்க்கையோட சகல காட்சியும் செய்கிறோம். ஆனால் என்னத்துக்கு நாங்கள் ஒருமனப்படவில்லை, என்னத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியவில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. இந்த ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டு விட்டது, ஆனால் சொல்கிறார்கள் இன்னும் ஏற்ற காலம் வரவில்லை என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆகாய் என்னும் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் கூடியிருக்கும் காலம் இதுவோ. இப்பொழுது சேனைகள் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. எங்களுக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமாய்ந்தால், கதவுகள் திறக்கப்பட வேண்டுமாய்ந்தால், எங்களுக்கு முன்பாக தேவனுடைய நன்மை பெருக வேண்டுமாய்ந்தால், இங்கே ஆண்டவர் சொல்கிறார், அங்கே உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்றீங்களா? இந்த ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள்? இன்னும் காலம் வரல, இன்னும் எனக்கு அழைப்பு வரல, இன்னும் எனக்கு நேரம் கிடைக்கல, இன்னும் எனக்கு வழிவாசல் திறக்கவில்லை, இன்னும் ஒருமனப்படவில்லை. தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு, தேவனுடைய சபையை கட்டுவதற்கு, ஜனங்களை ஆதாயப்படுத்துவதற்கு எங்களுக்கு எத்தனையோ சந்தர்ப்பம் கிடைத்தும் நாங்கள் நேரத்தை தவற விடுகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இந்த வசனத்தை தொடர்ந்து நாங்கள் வாசிக்கும் போது அங்கே வாசிக்கிறோம். 6ஆம் வசனம் சொல்கிறது, நீங்க திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், நீங்க புசித்தும் திருப்தியாகவில்லை, நீங்க குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் என்ன இல்லையா குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்திரான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்று வாசல்கள் திறக்கப்பட வேண்டும், வானம் திறக்கப்பட வேண்டும், பூமி அதனுடைய பலனை கொடுக்க வேண்டும், நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க திரளாய் விதத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீங்க, நீங்க சாப்பிட்டும் என்ன இல்லை, திருப்தி இல்லை, டேஸ்டே இல்லை, நிரம்பின மாதிரியே தெரியல. என்ன நடக்கிறது? குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் என்ன இல்லை, குளிர் விடல. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இந்த மாசத்திலே பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் கிரிகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அந்த வார்த்தைகள் வாழ்க்கை நிறைவேற வேண்டும் என்றால் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் பாதைகளை சிந்தித்து பாருங்கள். வேதம் சொல்றது, நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாக இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் செயல்படும் காலம் இது. தேவனை வஞ்சிக்காதீங்க, தேவன் கொடுத்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, தேவன் கொடுத்த பலத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, தேவன் கொடுத்த நன்மைகளை வேஸ்ட் பண்ணாங்க. கர்த்தருக்காக விதையுங்க, உங்கள் தாளந்துகளை தேவனுக்காக பயன்படுத்துங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு எவ்வளவு தாளந்து இருக்கு? நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுக்கு மாத்திரம், எங்களுக்கு மாத்திரம். முதல்ல சொல்லப்படுறது, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கற்றுக்கு ஏற்ற காலம் வரவில்லை என்று, இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனையிலும் கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய வீடு, இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும் காலம் இதுவோ.
நாங்கள் இருக்கிற காலம் கொஞ்ச காலம் தான் இருக்க போகிறோம். இருக்கிற நாட்களே தேவனுக்காக செயல்படுவோமாக, தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போமாக. இங்கே பார்க்கும்போது இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வீட்டை போய் வாசித்து பாருங்கள். இந்த வார்த்தையை கேட்ட போது அவர் என்ன செய்கிறார் சொன்னால், தேவனுக்கு முன்பாக தங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார்கள். 12ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது சேத்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சாகும் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் அனுப்பின ஆகா என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். அல்லேலூயா. இங்கே வாசிக்கும் போது இந்த வார்த்தையில கேட்ட போது ஜனங்கள் எல்லாம் என்ன தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். வேதம் சொல்கிறது கர்த்தருடைய சத்தத்துக்கும், அங்கு ஜனத்தின் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகா என்னும் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நானும் நீங்களும் ஆவியில நொறுங்குண்டு வசனத்துக்கு அங்கே நடுங்கி அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம்னு சொன்னால் ஆண்டவர் பிலதெல்பியா சபையை சொன்னார், ஒருவரும் அதை பூட்ட முடியாது. திறந்த வாசல் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நானே வாசல். ஒரு நெல் வழியாக உட்பிரவேசித்தால் அவன் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான், ஜீவனை பெற்றுக்கொள்ளுவான், சுகத்தை பெற்றுக்கொள்ளுவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாசல் எப்பொழுதும் திறக்கப்பட்டிருக்கிறது. அவர் வழியாக நாம் உட்கொள்வோமாக. அந்த வாசல் வழியாய் நாம் அங்கே உட்பிரவேசிப்போம் என்றால், அந்த வாசல் வழியாய் நாங்கள் நடந்து போவோம் என்று சொன்னால், அவருடைய வார்த்தை வாழுகிற வழியிலே அவர் உங்களுக்காக எனக்காக ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறாரு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டு சொன்னார், உன் கிரீடத்தை ஒருவரும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையாக கர்த்தர் வைத்திருக்கிறாரு. எனக்கு வைத்திருக்கிறார், உங்களுக்கு வைத்திருக்கிறாரு. பவுலோடு நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருக்குது. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நல்ல போராட்டத்தை போராடுவோம், ஓட்டத்தை முடிப்போம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். கர்த்தர் முடிவு பரியந்தம் நடத்த வல்லவராயிருக்கிறார். எழுந்திருந்து தேவ சமூகங்களை ஆராய்ந்து பார்த்து எங்களை ஒப்பு கொடுப்போமாக. இந்த செய்தி இன்னுமே முடியலை. ஹாய், ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்சடாய் பிரேயர் மினிஸ்ட்ரி சார்பிலே உங்கள் யாவரையும் கூட அன்போடு வாழ்த்துகிறேன். இவ்வளவு நேரம் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்களை கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளை உங்களுக்கு நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் என்னோட இணைந்து ஜெபியுங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளும் அப்பா என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளையோடு சேர்ந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்குறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியாக உம்மை நோக்கி பார்த்தோட முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறதே. அதே போல இந்த வேளும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்குற பிள்ளை வாழ்க்கையை கர்த்தரை ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற உம்மாலே மாத்திரமே கூடுமாப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால எல்லாமே கூடும் என்று அறிக்கை பண்ணுகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்பா கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையும் செழிப்பாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, உங்களுக்கு சாட்சியாக நிறுத்துங்க, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பராக. எங்கள் சர்ச் இப்பொழுதுங்க சுவிட்சர்லாந்திலே டிராப்ஸ் என்ற பட்டணத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆராதனைக்கு ஒரு ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் உங்களை இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. அது மாத்திரமல்ல, ஃபில்லிங்கன் ஸ்வேரிங்கன் என்ற பாதையிலும் கூட உங்களுடைய பிரான்ச் சர்ச் இருக்கிறது. அங்கே உள்ளவர்கள் அந்த உங்களை இணைந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்து வாங்க. கர்த்தர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பராக. தேவ கிருபை உங்களோட கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.